ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் கமெனியினுடைய மரணம் தொடர்பான தகவல் தான் பேசப்படுகின்றன. பல விடயங்கள் பேசப்பட்டு விட்டன. அமெரிக்காவும் இஸ்ரேலுமாக இணைந்து இந்த விடயத்தை வெற்றிகரமாக தாக்குதலாக நடத்தி முடித்திருக்கிறது என்கின்ற ஒரு இராணுவ பார்வையும் ஆங்காங்கே பார்க்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவை மீறி இந்த உலகில் எதனையும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு மிக பிரதானமான செய்தியை அமெரிக்கா கூறியிருக்கின்றது. அமெரிக்கா விரும்பாத விடத்து உலகில் எந்த விடயங்களும் முன்னோக்கி நகர முடியாது என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணத்தை அமெரிக்கா வெனிசுலாவில் நிகழ்த்தியது. அதன் பின்னர் ஈரானில் தற்போது நிகழ்த்தி காட்டியிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் 40 வருட தீராத பகையை அமெரிக்கா ஈரானோடு தீர்த்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலோடு இணைந்து. குறிப்பாக சொல்ல போனால் அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களாக பார்க்கப்பட வேண்டி இருக்கக்கூடிய செய்திகள் பல இப்போது நிறைந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் ஜனாதிபதி மற்றும் அந்நாட்டு சட்டமாதிபர் அவர்களோடு இணைந்து சட்டத்தை நிறைவேற்றும் அதிகாரமுள்ள சட்டத்திரணி ஆகியோர் ஈரானின் இடைக்கால நிர்வாகத்தை பொறுப்பேற்றிருக்கின்றனர் என்கின்ற செய்தியை ஈரானினுடைய உத்தியோகபூர்வ அரச ஊடகமும் ஈரான் அரசு சார்பிலான செய்திகளும் இப்போது வெளியாகி இருக்கின்றன. அயத்துல்லா அல் கமேனி இறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம்மவர்களுடைய போராட்டங்களும் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. போராட்டம் என்று சொன்னால் அயத்துல்லா அல் கமேனியினுடைய மரணத்துக்கு எதிராகவல்ல, பெட்ரோல் தீர்ந்து விடுமா என்கின்ற வரிசைகளும் இலங்கையின் பல பாகங்களிலும் அடுக்கப்பட்டு விட்டன. அவை தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இப்போது அயத்துல்லா அல் கமேனியின் மரணம் தொடர்பான பல தகவல்களை இப்போது பார்க்கலாம். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு என்பது வெனிசுலாவில் இடம்பெற்ற தாக்குதலாக இருக்கலாம், அல்லது வெனிசுலா அதிபரினுடைய கைதாக இருக்கலாம். உலகிலே இடம்பெறுகிற அனைத்து விடயங்களையும் சிஐஏ, அதாவது அமெரிக்காவின் பிரதான உளவு அமைப்பு மிகவும் நுட்பமாகவே அவதானித்து வருகின்றது. அனைவரும் அறிந்த உண்மை. கமேனியின் இருப்பிடம், அயத்துல்லா அல் கமேனியின் இருப்பிடத்தை பல மாதங்கள் என்று கூறுகிறார்கள். சுமார் 6 மாதங்களாக நோட்டமிட்டிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய பல அணு விஞ்ஞானிகள், அதாவது மிகவும் துல்லியமாக அணு உலைகளை உருவாக்கக்கூடிய அல்லது அணுத்துறை சார்ந்து சிறப்பு தேர்ச்சி பெற்ற பல விஞ்ஞானிகளை அந்த ஈரான் மண்ணிலே மிகவும் நுட்பமான வகையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அழித்திருக்கின்றார்கள் என்பதும் நாங்கள் இங்கு அவதானிக்க வேண்டி இருக்கிறது. இருப்பினும் அவருடைய பயணங்கள் குறித்தும் மதிப்பீட்டை உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் அமெரிக்காவின் உளவு அமைப்பினர். அமெரிக்காவின் உளவு அமைப்பினரும் இஸ்ரேலும் இணைந்துதான் இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள்.